ஊர்ல எப்படி டெவலப் பண்ணி அந்த ஊருக்காக இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு ஆளு. அவங்க போகும்போதுதான் வந்து அதுல ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வரும். என்னன்னா, அந்த ஊர்ல டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஆலமரம் அதையும் அப்புறம் இன்னொரு ஒரு மரத்தையும் வந்து வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து அப்பெல்லாம் கிராமங்கள்ல வந்து தொலைக்காட்சி பெட்டிக்குன்னு ஒரு இடம் பஞ்சாயத்துல வந்து விட்டுருப்பாங்க, எல்லாரும் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு இடமும் இன்னொன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஏதோ ஒன்று கட்டுறதுக்கு வந்து அனுமதி வந்திருக்கு. அதுக்காக அந்த மரத்தை எடுக்கணும் போது இந்த அம்மாக்கு வந்து டக்குன்னு அதை ஏத்துக்கிறதுக்கு மனசே இருக்காது. எல்லாரும் சரி அதை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஊரே சேர்ந்து அதை வெட்டுறதுக்காக போகும்போது இந்த அம்மா வேகமா போய் அங்க வந்து தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு சாமி வந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு போலியா ஒரு நாடகத்தை அனுப்பிச்சு, நான் வந்து இந்த மரமும் இந்த மரம் வந்து நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, நாங்க வந்து 2 தெய்வம், எங்களை வந்து நீ இந்த ஊரை விட்டு அகட்ட பாக்குறியா, இதை நீ நகட்டினேன்னா நாங்க வந்து இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் என்னன்னா ஒன்னும் விளங்கல. சரி, திடீர்னு வந்து உண்மையா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால என்ன பண்ணிடுறாங்க, சரின்ட்டு அந்த மரத்தை வெட்டாம போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த அம்மா எப்படினாலும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குமே போகக்கூடிய ஒரு ஆள், அதை காப்பாத்துறதுக்காக இந்த அம்மா வந்து போகக்கூடிய ஆள். அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து தம்பிதுரையை போய் பாக்குறாங்க. தம்பிதுரை என்ன சொல்றாரு, நீங்க வந்து அரசாங்க வழக்கறிஞரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி, நம்ம அண்ணன் சொல்றான், சரி அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. போனோடனே அவரும் வந்து அதை எடுத்து நான் பண்றேம்மா, நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு. இப்படியே அந்த அம்மா வந்து ரொட்டீனா அந்த அம்மாவோட போய்கிட்டே இருக்கும். இவங்களும் அன்றாடம் வந்து அங்க பறிக்கிற காய்கறிகள் எடுத்துக்கொண்டு வியாபாரம் பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு தடவை அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதங்கமாவே இருந்துகிட்டே இருக்கும்.